ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் பொரியல். எப்படி இந்த மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராம ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு மசாலா கூட வேஸ்ட் ஆகாமல் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மீனெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெட்டி மீன் சொல்லுவோம். எங்கள் ஊரில் பாறை இருக்கு இல்லையா, பெரிய பாறை, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க குட்டி குட்டியாக. ஸோ அது கட் பண்ணி கொடுக்குறதுனால அதுக்கு பேர் வெட்டி மீன். அது கட்டங்கட்டமாக இருக்கிறதுனால வீட்டில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அது ஸ்கொயர் ஃபிஷ்ஷுன்னு பேர் வச்சதுனால அதுக்கு பேர் ஸ்கொயர் ஃபிஷ்ஷுன்னு வச்சாச்சு. அப்போ இதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு வறுக்கிறதுக்காக எடுத்தேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி. நம்ம ஏற்கனவே மஞ்சள் போட்டு கழுவுனதுனால ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துப்போம். நம்ம தனி மல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு. நம்ம முழு மிளகை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் நான் சேர்க்குறேன். கடையில் வாங்கினது யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வீட்டில் நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இதுவே ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இது நம்ம பேஸ்ட்டு இல்லைன்னா கூட கொஞ்சம் பூண்டையும் இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா அதை தட்டி விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு மசாலாவை பரட்டி எடுத்துருவோம். நம்ம மொத்தமாக தண்ணி விட்டோன்னா அந்த மசாலாலாம் தனியாக கரைஞ்சி போயிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம பரட்டி எடுத்துப்போம். இதுக்கு மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி தேவைப்பட்டது. நான் ஒவ்வொரு ஸ்பூனாக இடையில விட்டு நான் அதை பரட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல பரட்டிப்போம். அப்போ இந்த மசாலா ஃபுல்லாக மீனில் வந்து சார்ந்திருக்கும். நம்ம அதை பொரித்து சாப்பிடும்போது கூட நம்ம மீனை பிக்கும்போது உள்ளுக்குள்ளே கூட அந்த மசாலா இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மொத்தமாக 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். வெறும் தண்ணி, பச்சை தண்ணி தான். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அந்த மீனில் ஊறிடும். நம்ம பரட்டும் போதே நல்லா ஊறிட்டுருக்கோம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் நம்ம நிறைய மசாலா போட்டோம். அது எல்லாமே நல்லா அது கூட மீனில் வந்து ஒட்டி சார்ந்திருக்கு. நம்ம இது மாதிரி பொரிச்சாதான் நம்ம பொரிச்ச மீன் வந்து அந்த மசாலாலாம் உள்ளக்க நல்லா சார்ந்திருக்கும். இல்லைன்னா மேலாப்பில் ஒரு துளி கணக்காக இருக்கும். அது உள்ளக்க ஒன்றும் வெள்ளையாக சப்புன்னு இருக்கும். இந்த மாதிரி பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு. எல்லா மசாலாவுமே மீனில் வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம பாத்திரத்துலேயுமே ஒரு மசாலா கூட ஒட்டிட்டு வேஸ்ட் ஆகலை. போட்ட எல்லா மசாலாவுமே நம்ம ஃபிஷ்ஷில் சேர்ந்துருச்சு. பாத்திரத்தில் ஒரு மசாலா கூட இல்லை. ஓகே, நம்ம ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வறுக்கலாம். இல்லைன்னா நம்ம டைம் இல்லைன்னா உடனே கூட வறுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா வழக்கம் போல் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு உடனே பொரிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா சார்ந்து உள்ளுக்குள்ளே மசாலா சார்ந்து நல்லா வெந்திருக்கும். சில பேர் நல்லா ஹையில் வச்சு டக்குன்னு வேலை முடியுமன்றதுக்காண்டி பொரிச்சு எடுத்து போட்டுருவாங்க. அது அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. இது மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம சமையல் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட் நல்லாவே வரும். ஸோ நான் இது கொஞ்சமாக மீன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுருக்கேன். நிறைய மீன் இருந்ததுன்னா தோசைக்கல்லில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
நம்ம கோல்டு கலராக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 பக்கமுமே நல்லா கோல்டு கலராக வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கையிலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மசாலா கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா மசாலாவுமே ஃபிஷ்ஷில் ஒட்டிகிட்ருக்கு. இதை நம்ம கலர் போட்டும் செய்யலாம். ஆனால் அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது. கடையில் செய்கிற மாதிரி கேசரி பவுடர் போட்டால் இன்னும் கலராக இருக்கும் பார்க்க. பட் ஆனால் அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.